40 பயணிகளுடன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்த பேருந்து, பலர் மரணம். சிறைக்குள் திடீரென காது கேட்காமல் போன சுரேஷ் சாலே மருத்துவமனையில் அனுமதி. இனி நான் அரசியலில் ஈடுபட போவதுமில்லை, அரசியல் பக்கம் வரப்போவதுமில்லை, கோட்டா மற்றும் ரணில் காலத்து அமைச்சர் தெரிவிப்பு. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே வர வேண்டும், அவர்தான் இந்த நாட்டின் இந்த நிலைமையை மாற்றியமைப்பார், கோரிக்கை விடுக்கும் ரணில் தரப்பு. இலங்கைக்குள் கப்பலை வரவைத்து அமெரிக்காவை தாக்க வைத்தது இலங்கை அரசுதான், எச்சரிக்கும் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் தயாஸ்ரீ ஜெய்சேகர. அமெரிக்காவின் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான், பரபரப்பாகும் போர்க்களம். உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சலே திடீர் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து மீண்டும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது உடல்நிலையை பரிசோதிப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் முன்னர் அனுமதி கோரியிருந்த போதிலும் அது வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதேவேளை 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 25 சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் போக்குவரத்து படகில் ஏற முயன்ற போது பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் இந்த பயங்கர விபத்தில் இதுவரை 18 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குஷ்டியாவிலிருந்து டாக்கா நோக்கி சென்ற ஹோஹார்தோ பரிபோகன் என்ற பேருந்து பெட்ரியில் ஏறும்போது கட்டுப்பாட்டை இழந்து நதிக்குள் விழுந்துள்ளது. பேருந்தில் குறைந்தது 40 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 18 உடல்களில் 10 பெண்கள், 4 ஆண்கள் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவதாக அந்நாட்டின் தீயணைப்பு மற்றும் சிவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது உயிரிழந்ததாகவும் மேலும் சிலர் காணாமல் போயிருக்கலாம் என்ற அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இரவு சுமார் 11:15 மணியளவில் மீட்பு கப்பல் மூலம் குறித்த பேருந்து 80 தொடக்கம் 90 அடி ஆழத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் உடல்கள் ஒவ்வொன்றாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில பயணிகள் நீந்தி கரை சேர்ந்ததாகவும் சாரதி ஜன்னல் வழியாக தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கையாண்டார் என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய, நாடு தற்போது சந்திக்கும் நெருக்கடி சூழ்நிலையையும் விக்ரமசிங்கவே கையாள வேண்டும் என்று இன்று தெரிவித்தார். சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி பெலன்பில ராஜமகா விகாரையில் நடைபெற்ற ஒரு மத அனுசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் எரிபொருள் விலை உயர்வுக்கு பிறகு மற்ற அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என்றும் ரத்னப்பிரிய கூறினார். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன, ரயில் கட்டணங்களும் உயர்த்தப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையை கையாள இந்த அரசாங்கத்திற்கு அறிவோ திறமையோ இல்லை. நாடு மேலும் நெருக்கடிக்குள் செல்கின்றது. இந்த நெருக்கடியை நாம் ஒரு நாடாகவும் மக்களாகவும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை யாராவது கையாள வேண்டும். நாடு சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ரணில் விக்ரமசிங்கதான் கையாண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நெருக்கடியையும் அவரையே கையாள வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். எனவே நாட்டை பொறுப்பேற்க அவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பது உள்ளிட்ட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று ரத்னப்பிரிய கூறினார்.
இலங்கையின் அழைப்பின் பேரில் வருகை தந்த கப்பலை உட்பிரவேசிப்பதற்கு அனுமதிக்காமல் தாக்குதல் நடாத்தப்படும் வரை அரசாங்கம் நிறுத்தி வைத்தது. எம்மிடமுள்ள தகவல்களின்படி இரண்டாவது கப்பலை உள்ளே அனுமதிக்குமாறும் தாம் அமெரிக்காவை சமாதானம் செய்து கொள்கின்றோம் எனவும் இந்தியா கூறியதன் பிரகாரமே இலங்கை அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்தது. மாறாக இவ்விடயத்தில் தாமாக சுய தீர்மானம் மேற்கொள்வதற்கான துணிவு அரசாங்கத்துக்கு இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பாராளுமன்றத்தில் எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஸ்ரீ ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான், ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோர் இணைந்து புதன்கிழமை கொழும்பில் நடாத்திய கூட்டு ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குற்றம் சாட்டப்பட்டது. அண்மையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்திருக்கும் போர் சூழ்நிலை காரணமாக பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே பலமுறை கூறி வந்ததைப் போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான தன்னிச்சையான முறையிலேயே இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றன. இது குறித்து நாம் எமது எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம். மறுபுறம் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது நடாத்திய தாக்குதல்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்விரு தரப்புகளினதும் பரஸ்பர தாக்குதல்களினால் எரிபொருள், எரிவாயு விலையேற்றம் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த உலகமும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகியிருப்பதுடன் இலங்கையிலும் பல வர்த்தக மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. அதேவேளை 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு எம்மிடம் டாலர் இருக்கவில்லை. ஆனால் இப்போது போதிய அளவு வெளிநாட்டு கையிருப்பு தம்மிடம் இருப்பதாக ஜனாதிபதி கூறுகின்றார். அவ்வாறெனில் போர் மூல தொடங்கிய வேளையிலேயே நம் நாட்டில் களஞ்சியப்படுத்தக்கூடிய அளவு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது மாத்திரமன்றி உலக சந்தையில் எரிபொருள் பெறலின் விலை உயர்வடைந்து பின்னர் அது சரிவடைந்தது. அவ்வாறிருக்கையில் இலங்கையில் மாத்திரம் எரிபொருளின் விலையை மீண்டும் அதிகரித்தது ஏன்? எனவே எரிபொருள் விலையை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் அதற்குரிய பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MUM அலி சப்ரே தான் அரசியலுக்கு திரும்ப மாட்டேன் என்று கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். இருப்பினும் ஒரு வழக்கறிஞராக நாட்டின் மக்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அவர்களுக்கு உதவப்போவதாக அவர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலேவுக்கு தொடர்பு இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கூறினார். இவை அப்பட்டமான பொய்கள், இவையெல்லாம் ஒரு கேலிக்கூத்து என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மீதான மக்களின் நம்பிக்கை 36% சரிந்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஆண்டு ஜனவரி 20 ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்பின் பணி செயல்பாடு, மக்களிடையே உள்ள செல்வாக்கு குறித்து ராய்ட்டர்ஸ் மற்றும் இப்சாஸ் அமைப்புகள் கருத்து கணிப்புகள் நடத்தின. அப்போது அவரது தரவரிசை 40% இருந்தது. இந்த நிலையில் இன்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அவர் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவரது செல்வாக்கு 36% குறைந்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் மீது ட்ரம்ப் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. போர் காரணமாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலையும் உயர்ந்துள்ளதே அவரது தரவரிசை குறைய காரணம் என கூறப்படுகின்றது. இலங்கையிடம் கப்பல்கள் இல்லாத காரணத்தினால் ஈரானிடமிருந்து எண்ணெய் மற்றும் பிற வசதிகளை பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கைக்கு எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமைச்சர் வரவேற்றுள்ளார். அதன்போது அவர் கப்பல்களை கொண்ட நாடுகள் அத்தகைய வசதியிலிருந்து பயனடைய முடியும். எங்களிடம் கப்பல்கள் இல்லை. ஈரானில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் திறனும் எங்களிடம் இல்லை. தூதுவரின் முன்மொழிவை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார். அண்மையில் நட்பு நாடு என்ற முறையில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதில் ஈரானின் உறுதிப்பாட்டை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் எண்ணெய் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் நடுவானில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்ட பிறகு ஒரு போர் விமானம் உயரத்தை இழப்பதை காட்டுவதாக கூறப்படும் காணொலியொன்றையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானின் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளப்பதிவில் அந்த காணொலியை பதிவிட்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை
வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த பதிவில் தாக்குதல் நடந்த இடம், சேதத்தின் அளவு அல்லது விமானியின் நிலை குறித்த விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. அந்த காணொலியில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது அதன் மீது ஒரு ஒளிக்கீற்று தாக்குவது தெரிகின்றது. சில கணங்களுக்கு பிறகு அந்த ஜெட் விமானம் நிலை தடுமாறி புகை போன்ற ஒன்றை பின்னிச் செல்வது போல் தெரிகின்றது. இது அது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதை குறிக்கின்றது. எனினும் அமெரிக்க மத்திய கட்டளை மையமான சென்காம் இதனை நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிய கூற்றுக்களும் அமெரிக்க உண்மை சரிபார்ப்புகளும் அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறும் கூற்றுக்களை சென்காம் நிராகரிப்பது இது முதல் முறையல்ல. கடந்த வாரம் IRGC அமெரிக்காவின் X-15 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய ஊடகங்கள் 2 முறை கூறின. ஆனால் அந்த கூற்றுக்களை சென்காம் உண்மை சரிபார்ப்பு செய்தது. அப்போது அது ஆபரேஷன் எபிக் பியூரியின் போது அமெரிக்க படைகள் 8000க்கும் மேற்பட்ட போர் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளன. ஈரானால் எந்த ஒரு அமெரிக்க போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று கூறியது. ஈரானிய வான்வெளியில் ஒரு பணியின் போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் அவசரமாக தரையிறங்கிய அமெரிக்க F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை சேதப்படுத்தியதற்கும் ஈரான் பொறுப்பேற்றுள்ளது. விமானி சரியான நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டு அமெரிக்க அதிகாரிகள் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினர்.